வக்பு வாரிய சொத்துக்கள் தொடர்பாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சவால் விடுத்திருக்கிறார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு வைக்கப்பட்டது. நள்ளிரவில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவை அவசர கதியில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதனிடையே வக்பு வாரிய சொத்துக்களை தான் அபகரித்ததாக மக்களவையில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்தார். தன் மீதான குற்றச்சாட்டை அனுராக் தாக்கூர் நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என்றும் கார்கே சவால் விடுத்தார். If Sri Thakur cannot prove his allegation, he has no right to be in parliament. He should resign. I seek, and if it is proved, I will resign. Even if he proves a 1 acre of walkland is occupied by me or my children, it is my challenge. Was heard. மற்றும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து 2 அவைகளில் இருந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்தார். இதேபோன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் கருப்பு பட்டை அணிந்திருந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்திற்கு மக்களவையில் 232 பேர் எதிர்ப்பு தெரிவித்து இருப்பதை சுட்டிக்காட்டினார். எதிர்ப்பு எண்ணிக்கை சாதாரணமானது அல்ல என்று கூறிய முதலமைச்சர் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முழக்கம் எழுப்பினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். வக்பு திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. வக்பு திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. நன்றி, வணக்கம்.